அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இரண்டாக பிரிச்சிடலாம். ஏன்னா நம்ம காலையில் சொன்ன மாதிரி தான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பேசினது தான். அங்கே உக்ரைன் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட்டு காலி ஆகிடுச்சு. அதனால் ஜெலன்ஸ்கி ஒரு அறைகூவல் கொடுத்துருக்கிறார். உலக நாடுகளே தோற்றுவிட்டீர்கள், ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் தோற்றுவிட்டீர்கள்ன்றாங்க. இப்போ அவங்க தோக்கலை, உலக நாடுகள் தோற்று விட்டது, எல்லா நாடுகளுமே காரி வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்கே அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்ந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. பன்னிக்குட்டிங்க 13,000 பன்னிக்குட்டிங்க இறந்து போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. நார்மலாகவே வருத்தப்பண்ணால் நல்லா வளர்ந்த பன்றி கொளுத்தலாமன்னுவாங்க. அதுவே பன்றியை கூட விடாமல் அடிக்கிறாங்கன்னா என்ன ஆளுங்களாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைத்துக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம அமைதி பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் ஒரு நாள் கடந்து விட்டது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. பண்ணுறாங்களா இல்லையா, அரபு நாடுகள் என்ன சொல்கிறாங்க, அதனால் சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போகிறோம். வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு போகிறோம். நம்ம இன்றைக்கி நிறைய விசாரணைகள் நடத்த வேண்டியது இருக்கிறது. ஒரு கோர்ட்டு சீன் ஒன்று இருக்குது, அந்த கோர்ட்டு சீனை பார்த்துட்டு போயிடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். கோர்ட்டு சீன் ஒன்று பார்த்துடலாமா? ஏன்னா இங்கே மாதிரி ஒருதலை பட்சம்லாம் கிடையாது. அங்கே இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். நீங்கள் எங்கே என்னென்னா இப்போ ரொம்ப டீப்பாக டெப்த்தெல்லாம் அனலைஸ் பண்ணாதீங்க. அது வேறு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி மேலோட்டமாக பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சரிங்களா? அதையும் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இந்த ஃப்ளோட்டிலியா, இந்த படகு மூலிமா நிறைய பேர் போய் இஸ்ரேலில் போய் அடைஞ்சாங்க. ஒரு 56 நாடுகளை சேர்ந்த 467 பேர். ஒரு பேட்ச் என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து துருக்கி காமிச்சிட்டாங்க. மற்றொரு பேட்ச் அந்தந்த நாடுகளுக்கு தனித்தனியாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, போனவங்க எல்லாமே நேற்றே ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. எங்களை தூங்கவில்லை, ராத்திரியெல்லாம் நாயை வச்சு குழக்க வச்சாங்க, கன் ஷூட் பண்ணாங்க, விடிய முழிச்சிட்டு இருந்து நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம், சாப்பாடு சரியாக கொடுக்கல, அது மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் கவனத்தை ஈர்த்தது. இன்றைக்கி இந்த கிரெட்டா தன்பர்க், ஸ்வீடன் நாட்டு பிரஜையை சேர்ந்த அந்த கிரெட்டா தன்பர்க் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 4-5 குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்க, அப்படி முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இஸ்ரேல் கொடியை காட்டி முத்தமிடு இல்லையென்றால் முடித்து விடுவேன் கதை அப்படின்னு மிரட்டினாங்களாம். அப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த இஸ்ரேல் கொடிக்கு முத்தமிட்டாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் தரன்னு இழுத்துன்னு போயிட்டு ஒரு ரூமில் அடித்தாங்களாம். அந்த ரூம் ஃபுல்லாக மூட்டை பூச்சி. இந்த மூட்டை பூச்சி கடிச்சு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட்லாம் நான் தூங்கவே இல்லை. அப்புறம் டீஹைட்ரேட் ஆகிட்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான். ஆனால் அவங்க தண்ணியே கொடுக்கல. இது எல்லாமே நம்மளால் கற்பனைக்கு அப்பாற்பட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதுவும் அங்கே நாங்கள் தங்கின ரூமெல்லாம் எந்த ஒரு மனிதர்களும் தங்க முடியாத அளவுக்கான ஒரு ஒஸ்ட் ரூமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அடுத்தடுத்த ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்கணும். ஏன்னா நம்ம விருமாண்டி படம் மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இஸ்ரேல் என்ன உலகத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடணும். ஏன்னா நான் இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்குறேன். நான் ஒரு மூட்டை பூச்சி கடித்து அந்த தழும்பு இருந்ததுன்னா குறைஞ்சது 2 நாளாவது இருக்கும், உடம்பு ஃபுல்லாக கடிக்குது அப்படின்னா. பட் கிரெட்டா தன்பர்க் அவர்கள் பேசும்போது நல்லா தான் இருந்தாங்க, அதில் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. பட் இன்னும் நான் ஏன் இந்த அளவுக்கு எடுத்த உடனே நான் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறப்பா எப்படிப்பா அப்படின்னா, நார்மலாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுமே ஒன்று தாங்க. மனிதர்களை சரிசமமாக பார்ப்பாங்க, எந்த நாட்டு மனிதர்களாக இருந்தாலும் சரி. அது இஸ்ரேலினுடைய கோர்ட்டாக இருந்தால் கூட. ஏன் நான் இஸ்ரேலினுடைய கோர்ட்டு மீது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட இங்கே காசாவிலிருந்து விசாரணை கைதிகளை கொண்டு போயிட்டு சிறையில் அடிக்கிறாங்க இல்லையா, அது இல்லாமல் நிறைய விசாரணை கைதிகளை வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம அடிக்கிறது உதைக்கிறது எல்லாமே இஸ்ரேல் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மனித உரிமை மீறலை மிகப்பெரிய அளவுக்கு பண்ணுறீங்க, துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, ஏன்னா மனிதர்கள் மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடுமையான உத்தரவு கொடுத்தாங்க. சீக்கிரமாக அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல ஒரு இருப்பிடத்தையும் நல்ல இடத்துல ஜெயிலையும் கொடுக்கணும், இல்லை கடுமையான விளைவுகளை ஆளும் அரசாங்கம் சந்திக்க நேரிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றினதான் சொன்னாங்க, இன்னும் ஃபுல்லாக மாற்றலை. இந்த மாதிரியான விமர்சனங்கள் இஸ்ரேல் மீது கடுமையாக வச்சாங்க. சரி, இப்போ நான் இன்னொரு ஆங்கிளில் கூட சொல்கிறேன். நான் நார்மலாக ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, நைட்டு இரவாக கைது பண்ணால் கூட போலீஸ் விசாரணையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜையா கிட்ட கூப்பிட்டு போகும்போது ஜட்ஜையா கேட்பார், என்னப்பா அடித்தாங்களா
ஐயா இல்லைங்க ஐயா. ஏதாவது முடிய பிடிச்சி எழுதிங்களாப்பா? ஐயா நாங்கள் எதுவும் பண்ணலங்க ஐயா. உங்கள்கிட்ட கேட்குறேன் சொல்லுப்பா, உங்களாம் கேட்குறேன். நான் காவல்துறையெல்லாம் கேட்கல, அவங்க அப்படி தான் அடிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு சொல்லலாம் இல்லையா? இதே தான் அங்கே இஸ்ரேல்கிட்டையும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, காவல்துறை போயிட்டு ஆஸ் எ ப்ரொசீஜர் அது அவங்க வந்து அந்த இதே வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் கிரெட்டா தன்பர்க் அவர்களை வந்து கைது பண்ணும்போதும் சரி, அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, ரிலீஸ் பண்ணும்போது உடல்நிலையெல்லாம் பரிசோதனை செஞ்சு நல்ல மனநிலையில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜட்ஜிக்கிட்ட 2 தடவை நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். 2 தடவையும் தடவை கூட்டிகிட்டு போகும்போதும் வந்து அவங்கள இது மாதிரி தர முடிய பிடிச்சிட்டு இழுத்து போனது அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. நல்லா இருக்கேன், சாப்பாடு கொடுத்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன், மற்றபடி நான் தயாராக தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க நாட்டுக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அந்த உடல்நிலை பரிசோதனை இது எல்லாமே பண்ணிட்டு அப்பயுமே அவங்க நல்லா தான் போனாங்கன்றது அவங்க ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து காட்டுறாங்க. ஆனால் ஸ்வீடன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நைஹே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சாதாரண ஆளும் கிடையாது நீங்களாம், அதே மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட கில்லாக்கத்திரி வேலைகள், ஊர் பாசையிலே வருது, ஏகப்பட்ட உள்ளடி வேலை நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு பகிரங்க குற்றச்சாட்டு இஸ்ரேல் மீது வந்து சுமத்துறாங்க. சரி, இவர் தான் அப்படின்னா இன்னொன்று வந்து சூர்யா மெக்வன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கை ஒரு பக்கம் வந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சின்றார். அதாவது இப்படி நான் படகுலேருந்து வெளியே வரும்போது ஒரு முறுக்கி ஓங்கி ஒரு குத்தனதில் இந்த பக்கம் இந்த கையை வந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இஸ்ரேல் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு ஹீட்டான ஒரு ரூமு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமாக ட்ரீட் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த விமர்சனத்தை எல்லாம் எப்படி இப்போ பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, பயங்கரமான கடுமையான எதிர்ப்புகள் வந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இப்போ ஃப்ரான்ஸ் தரப்புலேருந்து பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. பாட்டிக்கும் பேரனே இன்னும் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, நம்ம நாட்டோட 4 MP கைது பண்ணாங்க, கைது பண்ணி விடுதலை பண்ணியிருக்காங்க, கைது பண்ணும்போது கண்டனம் இல்லை, விடுதலை செய்யும் போது வந்து நீங்கள் பார்க்கவில்லை, என்ன நீங்கள் அக்கறை வைத்துள்ளீர்கள், பாலஸ்தீனத்துக்காக என்ன நீங்கள் அக்கறை வைத்துள்ளீர்கள்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்காங்க. ஏன்னா அங்கே போகின்ற நபர்களாக எம்பிஸ் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். சரி, நீங்கள் வந்து விமர்சனம் வைத்து மறுபடியும் நீங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை கூட இதை நாடலாம். சர்வதேச நீதிமன்றத்தை நாடி சப்போஸ் இஸ்ரேல் குற்றம் செய்யும் பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு ஏற்கனவே அங்கே நெதன்யாகு அவர்களை கைது பண்ணணும் செய்யணுன்றதுக்கே ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சொல்லிக்கலாம். பட் இவங்க ஏன் கிரெட்டா தன்பர்கோட டீம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாங்கன்னா, இவங்க வந்து ஹமாஸுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மொசாட் தரப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அது பேர் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒரு சிலர்லாம் வந்ததில்ல, அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு நபரை ஹமாஸுக்கு எப்படி ஃபண்டிங் வருது, அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஃப்ளோட்டிலியாவில் வந்து கலந்துக்கிறாங்கன்றதையே ஒரு 6 நிமிட வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதையே நான் மறுபடியும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு குரூப் வந்து கிளம்பி வருது, எங்கள் இஸ்ரேல்கிட்ட கிளம்பி மட்டும் அடுத்த ஒரு குரூப் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு, வந்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஏப்பா இருங்கப்பா, இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் ஏதோ கோட்டசாமி 2 பக்கம் ஏதோ சிரிப்பு முகத்தில் இருக்காங்க, திடீர்னு ஏப்பா இந்த நேரத்தில் நீங்கள் ஓடி வரீங்க அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கூட வைக்கலாம். நான் காலையில் கூட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று வைத்திருந்தேன், மறுபடியும் அந்த கொஸ்டினை வைக்கிறேன். இங்கே காசா பாதிக்கப்பட்டது சூடானில் வந்து நேரடியாக 6 லட்சம் மக்கள், அதாவது உணவு இல்லாமல் தினந்தோறும் இறந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது கூடுதல் தகவல். இங்கே காசாவுக்கு வந்து அடிப்படை தேவையான உதவிகள் மீது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. பத்திரிகை நிருபர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 100 பேர்த்துக்கு ஒருத்தர் கூட இருப்பாங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் உடனே உலகத்துக்கு செய்தியாக வருகிறது, எல்லாமே ரீச் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் சூடான் பக்கமும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அங்கே இதைவிட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இதே டீம் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு ரெக்வஸ்ட்டு நான் காலைல கூட வைத்தேன். மனித உயிர்கள் என்பது இந்த உலகத்தில் பொதுவானது தான். இங்கே அங்கே மத ரீதியாகவோ இல்லை இன ரீதியாகவோ வந்து பிரித்து பார்ப்பது தவறல்லவா, எல்லாமே ஒன்று தானோ அல்லவா. அதனால் நீங்கள் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமமாக இருக்குன்ற மாதிரி நான் காலையில் கூட ரெக்வஸ்ட் வைத்திருந்தேன். இப்போ இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை வருது இந்த இடத்துல அப்படின்னா, ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்பு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார். என்னென்னா, இந்த உலகம் வந்து திரும்புகிறது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது,
இப்போ தான் ரைட் சைடில் போகிறீங்க. அதனால் ஃப்ளோட்டிலியாவில் போகிற குரூப் வந்து நீங்கள் சீக்கிரமாக போங்க, வெற்றி நமதே நாளை நமதே என்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க. நிறைய ஆதரவு கரம் நீட்டியிருந்தாங்க. நிறைய நாடுகள் வந்து கைது பண்ணதுக்கெல்லாம் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்திருந்தாங்க. அதனால் அந்த விவகாரம் குறிப்பாக ஸ்வீடன் வந்து இஸ்ரேல் மீது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறான்னு பார்க்கலாம். ஒரு வேளை தாக்கிடுவாங்களோ, குண்டே போட்டுருவாங்களோ, ஒரு வேளை எப்படிப்பா நீங்கள் கிரெட்டா தன்பர்கை வந்து பிடிக்கலான்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்களோ. பட் ஆனால் இன்னொரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது. இந்த கிரெட்டா தென்பர்க் வந்து ஜெர்மனியில் பெருசாக போராட்டம் பண்ணாங்க. ஜெர்மனியில் அதுவும் இப்போ எலான் மஸ்கினுடைய கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து இயற்கை வளங்களை அழித்து அந்த இடத்துல பெருசாக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க. அப்போ ஜெர்மனி வந்து வலுக்கட்டாயமாக இந்த குழந்தைய நாடு கடத்தினாங்க, பெரிய அளவுக்கு பண்ணாங்க. அப்போ ஃப்ரான்ஸ்லையுமே போராட்டம் பண்ணாங்க, பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க. அப்போவுமே இதே மாதிரியான சீன்லாம் நடந்தது. வலுக்கட்டாயமாக பிடிச்சி வெளியே இழுத்துன்னு போய் விட்டாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது. அப்போ இந்த நாடுகள்லாம் விமர்சனம் பண்ணும்போது, ஐரோப்பா நாடுகளோ இவங்களாம் விமர்சனம் பண்ணும்போது இந்த கேள்விகளை அவங்களும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஈக்குவலான பதில் தான் வந்து ஆகணும். நீங்கள் நாட் ஒன்லி இஸ்ரேல், இது எல்லா இடத்துலையும் பதில் சொல்லி தான் ஆகணுன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏன் அப்படின்னா, ஐயா நம்ம காலங்காலமாக பார்க்குறோங்க ஐயா, இந்த மாதிரி கிரெட்டா தன்பர்க் போன்ற டீம்ஸ் மாதிரி இதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் திருப்பி இங்கே அரசியலாம் இழுக்க வேண்டாம். எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா ஒரு சார்பாக போயிடுறாங்க அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன வைத்தாங்கன்றதை நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பேசுகிறேன் நான். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே வந்துடலாம் ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுதுங்க. குறிப்பாக அந்த ஃப்ளோட்டிலியா டீம் கைது பண்ணதுக்கப்புறம் வந்து காசாவுக்கான ஆதரவுகள் ரொம்ப பெருகி இருக்குங்க. இத்தாலியில் வந்து முதல் முறையாக ஒரு 20 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் ஒரே இடத்துல ஒன்றாக திரண்டி பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் நெதர்லாண்டு பார்த்தோன்னா ஆம்ஸ்டர்டாமில் வந்து பெரிய ஒரு கூட்டத்தை வந்து பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக காசாவுக்கு ஆதரவான ஒரு போராட்டம். நேற்றைய பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் இங்கே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம், தனி நாடுக்கான கோரிக்கை, காசாவுக்கு அமைதி திரும்ப வேண்டும், மக்களுக்கு மறுவாழ்வு அமைக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணுன்றதில் ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. எக்ஸப்டு ஜார்ஜியாவில் மட்டும்தான் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணாங்க. மீது எல்லாமே பெரிய அளவுக்கு அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. காசாவுக்கு வந்து சூப்பரான சப்போர்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, இன்க்ளூடிங் டெல்லவியூவில் கூட எப்போ இல்லைன்னா எப்போ சீக்கிரமாக அமைதி திரும்புங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நெதன்யாகு வந்து எப்போனாலும் உள்ளடி வேலை செஞ்சிருவார், ஏதாவது இதை வந்து கெடுத்து விட்டுருவாருன்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கு. உடனடியாக அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாயர் லாபிட் அவர்கள், இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு வார்த்தையை முன்வைத்திருந்தார். ஆமாம், கொஞ்சம் ட்ரம்ப்போட பிளானை சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுற வழியை பாருங்கள், போதும் எங்களுக்கு இந்த யுத்தமே வேண்டான்றாங்க. இஸ்ரேல் தரப்புலேயே வந்து கொஞ்சம் சலிச்சிட்டாங்க. ஐயோ போதும், ரொம்ப ஒரு மாதிரி 2 வருஷம் வரட்டை இழுத்துகிட்டே இருந்தால் என்ன ஆகுது சொல்லுங்கள். 65,000 மக்கள் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள்ளார. 1 2 கிட்டத்தட்ட இவங்க இஸ்ரேல் மீது கை வச்சது 1500 ஒரு இஸ்ரேலினுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 2500 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் பதிலுக்கு இங்கே 65,000 பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க. ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது நம்மளால். நான் இன்னொரு விவகாரத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இஸ்ரேலினுடைய விவகாரத்துக்கு போகிறேன். நான் குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். நான் அதுக்கு முன்பு இங்கே சிரியாவில் நடந்த எலெக்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். காலைல ஒரு தகவல் லைட்டாக அப்படி தவறாக சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். நான் மொத்தம் 210 சீட்டு, 210 சீட்டில் 7 சீட்டை வந்து அகமத் அல் சாரா அவர்கள் ஹோல்டு பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டு. மீதி 140 சீட்டு வந்து எலக்டோரல் சப் பாடிஸ் வந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ஒரு சுப்ரீம் கமிட்டி மாதிரி உருவாக்குறாங்க. அந்த சுப்ரீம் கமிட்டி வந்து மொத்தம் 6000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து துணை குழுன்னுவாங்க. சுப்ரீம் சப் கமிட்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 6000 பேர் இருக்காங்க. இந்த 6000 பேர் தான் அந்த 140 பேர்த்த செலக்ட் பண்ணுறாங்க. ஐயா, பொதுமக்கள் ஓட்டளிக்கவில்லை, பொதுமக்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கவில்லை. வெறும் 6000 குழு கொண்ட ஒரு நபர்கள் தான் இப்போ புதிய எம்பிஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த 6000 பேரை ஆல்ரெடி யாருப்பா இந்த மாதிரி சப் மெம்பர்ஸை தேர்ந்தெடுத்ததுன்னா அதுவுமே அந்த அகமது அல் சாரா இருக்கிறார்ல, அவர் தான் இவங்களை 6000 பேர்த்து தேர்ந்தெடுத்தார். அப்போ இந்த எலெக்ஷன் எப்படி இது நியாயமான எலெக்ஷனாக இருக்குன்றது நான் உங்கள் கையிலே விட்டுறேன். சரி, இந்த 6000 பேரும் முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன அமைக்க போகிறீங்க? சிரியா அரசாங்கம் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், மக்கள் தொகை இன்னும் நாங்கள் கணக்கிடவில்லை,
யார் யாரெல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்காங்கன்ற முடிவு எங்களுக்கு தெரியவில்லை, அதனால் எப்படி நாங்கள் மக்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய அதிகாரம் கொடுப்பது, அதனால் கிடையாதுன்ட்டாங்க. சரி, இதை இந்த முடிவுக்காக வந்தாங்கன்னு நான் அவங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இருந்தாலும் ஒரு நாட்டில் இப்போ ஓட்டு போகிறதுக்கு உரிமை இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. சரி, அதற்காக இதை சொல்கிறேன் நான். இப்போ நான் வரேன், நான் விஷயத்துக்கு வரேன். நெதன்யாஹூ அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன சொன்னார்னா 2 விஷயத்த சொல்கிறாரு. பாலஸ்தீனத்துக்குள்ளார பாலஸ்தீன அத்தாரிட்டி கூட அவங்க ரூல் பண்ண விட மாட்டேன், காசாவுக்குள்ளாரையும் பாலஸ்தீன அத்தாரிட்டியில் நான் ரூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஹமாஸ் பாலஸ்தீன அத்தாரிட்டி இவங்க 2 பேருமே ரூல் பண்ண முடியாதுன்றதில் ரொம்ப தெளிவாகிறாங்க. அப்போ இன்னும் என்ன செய்தி வெளியே வருதுன்னா, இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் முழுமையாக 2-3 வருஷம் அவங்க காசாவுக்குள்ளே இருந்து முழுமையாக எல்லாத்தையும் ஒரு குட் சிக்னல், க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே படையே கிளம்போம், அது வரைக்கும் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னா அடுத்த தகவல் ஒன்று லீக் ஆகிருக்கு. சரி, 2 தலைவர்கள் வந்து அவசரமாக வெளியே வந்திருக்காங்க. குறிப்பாக விக்ஸப் அவர்கள் வந்து இப்போ எகிப்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. எகிப்துமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க, உள்ளே போயிட்டு சீக்கிரமாக மக்களுக்கான அடிப்படை உதவிகள் எல்லாமே செய்வதற்கு தயாராக இருக்காங்க. தாக்குதல் இப்பொழுது காசாவில் நிறுத்தப்பட்டிருந்தால் கூட காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டு என்ன, இல்லைங்க தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க, உலகத்துக்கு சொல்லிட்டாங்க ஆனால் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில வீடியோ பதிவுகளும் வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள், அவர் தான் இப்போ அடுத்த கட்ட முயற்சி, அதாவது அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸ் வந்து கண்டிப்பாக ட்ரம்ப்போட பிளானை ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன், அந்த 20 கட்ட கோரிக்கையில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, அடுத்தடுத்த கோரிக்கைகள் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம். ஹமாஸ் வந்து சரண்டர் ஆகிறது உறுதி, ஆயுதங்களை போட்டு அவங்க வந்து கண்டிப்பாக பொது மன்னிப்பு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம், அதனால் உடனடியாக அதுக்கான திட்டங்களை வந்து வகுக்க வேண்டும். ஹோப் நான் 100% நம்புகிறேன் உடனடியாக இந்த அக்ரிமெண்ட் வந்து ரீச்சுக்கு வருன்றாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் எங்கள் ஹமாஸ் வந்து எங்களுக்கு ஒரு 7 கோரிக்கை டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ரீச் பண்ணுறாங்களே, இது ட்ரம்ப் அவர்களுக்கு ரீச் ஆகுதா இல்லையா, இல்லை பார்க்குறாரா இல்லையா, இல்லை மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்றைக்கி ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது மொத்தமாக அந்த பக்கம் ஒரு செவியே சாய்க்காமல் நேரடியாக நீங்கள் அடிக்கிறீங்களே, எப்படி இது? ஒரு சாதாரண எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து சொல்கிற ஆள் நான் எனக்கு தெரியுது கிட்டத்தட்ட இல்லைங்க, அவங்க 7 பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட CNN பத்திரிகை வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, ஹமாஸ் வந்து ஆயுதங்கள் கீழே போட அவங்க முடியாதுன்னெலாம் சொல்லிட்டாங்க, அது இல்லாமல் அவங்க ரூல்ட் அவுட்டும் கிடையாது, அவங்க நீங்கள் பாலஸ்தீன தனிநாடு கொடுத்தீங்கன்னா அந்த நாடை பாதுகாக்கிறது யார் அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. பிணைய கைதிகளும் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல கிடையாது, கண்டிப்பாக இட் வில் டேக் டைம் அப்படின்றது சொல்கிறாங்க. எல்லாமே கிளியராக ரீச் ஆகிட்டுருக்கு. இன்னும் உட்காந்துட்டு கண்மூடித்தனமாக உட்காந்துக்கிட்டு இல்லை ரொம்ப சீக்கிரமாக அமைதி வந்துடும், இன்னும் 2 நாள் அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா. ஆனால் இந்த கான்ட்ராவர்சியான இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை எனக்கு நான் எப்படின்னு தெரியல. சரி, இதுதான் கான்ட்ராவர்சியாக இருக்கே, இவங்க இஸ்லாமிக் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க, அதில் அவங்களையாவது ஒரு தெளிவாக அமெரிக்காவுக்கு புரிகிற மாதிரி நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா பரவாயில்லையே, அதுலேயுமே 1008 கான்ட்ராவர்சி இருக்கே. நீங்கள் பாருங்களேன், இதில் என்ன ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த நாடுகள்? ஜோர்டன், UAE, இந்தோனேசியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் அண்ட் எகிப்து. இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளான் வந்து ட்ரம்ப்போட இந்த பிளான் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், ட்ரம்ப் சொன்ன உடனே இஸ்ரேல் வந்து பாம்பு போகிறத உடனே நிறுத்துகிறாங்க, உடனடியாக இந்த பிரிசனர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து காசானுடைய வளர்ச்சிகளுக்கான திட்டங்களை மேற்கொள்ளுங்கள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யுங்க, அப்புறம் நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம், ஹமாஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்குன்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது, அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ரெடியாக இருங்க, எல்லாமே ஏற்றுக்கோங்க, இம்மீடியட்டாக இந்த டீம் அதாவது அக்ரிமெண்ட்டுக்கான டீமை வந்து லான்ச் பண்ணுங்கன்ற மாதிரி ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. காசானுடைய பிளான் வந்து காம்ப்ரிஹென்சிவாக கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வரும், ஆனால் எந்த மக்களையும் வெளியேற்றக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதில் கூட அவங்க குறிப்பிட்டு வந்து அவங்க லெட்டரில் எழுதுனதில் ஹமாஸ் வந்து இது மாதிரி சொன்னாங்களே, நாங்கள் வந்து சரண்டர் ஆக மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, நீங்கள் ஏதாவது கிளியராக கொடுத்தீங்களான்னா அதுவுமே கிளியராக இல்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி வந்து என்ன சொன்னார்னா, மறுபடியும் தனது எக்ஸ்தலத்தில் வந்து இல்லை அவங்க அவ்வளோதான் நாளைக்குள்ளே ரிலீஸ் பண்ணி ஆகணும், இதெல்லாம் நாங்கள் டிலேலாம் பண்ணவே மாட்டோம், கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணுன்றாங்க. அப்போ கேட்ஸ் அவர்கள் யாருங்க, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் இப்போதைக்கு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, அதனால் தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டோம், வீரர்கள் வெளியேறல, வீரர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க,
அவங்க ரிலீஸ் பண்ணலாம், நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. பட் எனக்கு சுற்றி வளைச்சி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கேயும் இடிக்குது இல்லை, 2-3 இதில் இடிக்குது. 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நோபல் பரிசுக்காக. பட் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் 5 நாள், அதுக்கப்புறமும் இது நீடிக்குமா அப்படின்னா எனக்கு திடீரென்று பலத்த சந்தேகம் எழுந்து விட்டது. நிறைய கான்ட்ராவர்சி, இது எப்படி உட்காந்து பேச்சுவார்த்தை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. சப்போஸ் ஹமாஸ் வந்து கைதிகளை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க சரணடைய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் தாக்கல் நிகழ்த்துவாங்க. அது வந்து ஹமாஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அதை இழுத்து வச்சு இது எல்லாமே மறுபடியும் ஒரு ப்ரீ பிளான் எடுத்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணால் மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு அமெரிக்கா நினைக்கிற மாதிரி, மார்க்கோ ரூபியோ அவர்கள் நினைக்கிற மாதிரி உடனடியாக ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, உடனடியாக நான் வந்து ஆயுதம் போட்டு சரண்டர் ஆகிறேன் அப்படின்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தது பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே தான். ஏன்னா ரீசெண்டாக சத்தீஸ்கரில் கூட பார்த்தோன்னா நிறைய நக்ஸலைட்லாம் வந்து சரண்டர் ஆனாங்க அப்படின்ற செய்திலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான பேர் சரண்டர் ஆகிறாங்கன்னா பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க, அது ஒரு விஷயம். பட் அங்கே அந்த பொது மன்னிப்பு இஸ்ரேல் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். ஏன்னா அவங்க முகம் தெரியாத நபர்களாக இருக்காங்க. அப்போ முகம் தெரியாத நபர்கள் வந்து இனி முகம் தெரிந்து விடும், அவங்கள கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க, பொது மன்னிப்பே கொடுத்தா கூட முழுமையாக ஃபுல்லாக உடம்புல சிப்பு பொருத்தின மாதிரி முடிச்சிருவாங்க. இஸ்ரேல் வந்தால் கூட வாப்பா ஒரு சின்ன இதான்னு சொல்லிட்டு உடம்புல சிப்பை பொருத்தி ஒவ்வொருத்தரும் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கான ஃபுல் பிளானில் எக்ஸிக்யூட்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வுங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல். ஆனால் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறைகிறதா என்றால் கடந்த 3 நாட்களாக பாலஸ்தீனத்தில் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 நம்பர் இருக்குது. நோட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது 28ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல். சமீப காலமாக சென்ட்ரலில் ஜெருசலம் பக்கத்தில் ஒரு நீல கலர் இருக்குது பார்த்தியா, அந்த நீல கலர் இதுக்கு முன்பு பாலஸ்தீனத்துக்கிட்ட இருந்தது. அதை இஸ்ரேல் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ முழுமையாக அந்த ஏரியாவை அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஏரியாவாக தான் இருக்குது. பாலஸ்தீனம் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோன்னா அந்த டார்க் லைட் பச்சை மாதிரி இருக்குல்ல, அது மட்டும்தான். மீது எல்லாமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இது இப்போதைக்கு. அதனால் அந்த கொஞ்சம் ஏரியாவை எப்படி அவங்க தனிநாடுக்கான கோரிக்கைகளை சக்ஸஸ் பண்ணுவாங்கிறது இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கான தாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சான்ஸ், இஸ்ரேல் விட்டுறாதீங்க, ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுற வழியே பாருங்கள், மற்ற எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், கமான் பேபி கமான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் என்ன ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, அடுத்த செய்திக்கு வந்துட்டேன் நான். ஈரான் என்ன பெரிய அளவுக்கு ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஐஏஏ கிராசி அவர்கள் சைன் பண்ணது கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்து வரல. நாங்கள் இது கண்டிஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஐஏஏவும் வெஸ்டர்ன் நாடுகள் தான் காரணம், எங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது, இதை வைத்து நீங்கள் பொருளாதார தடைகள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அராக்சி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இப்போ நாங்கள் ஒரு சில கண்டிஷன்ஸ் கேட்குறோம், நாங்கள் இதுக்கப்புறம் எங்களுடைய சயின்டிஸ்டோட நேம் லிஸ்ட்டோ நாங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுக்கு கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் மீது வருங்காலத்தில் தாக்கல் நடத்த முடியாது, தாக்கல் நடத்தக்கூடாது என்ற உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதையும் மீறி தாக்கல் நடத்திட்டாங்கன்னா ஐஏஏ நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்றார். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இருந்ததுன்னா போதும், நாங்கள் ஒத்துக்கிறேன்றாங்க. ஈரானை தான் கேட்குறாங்க. நாங்கள் எவ்ரிதிங் வில் பி கிவன், எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அள்ளி சாப்பிட்டுக்கோ, ஆனால் மறுபடியும் இஸ்ரேல் தாக்கல் நடத்தினா நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா, இல்லை அங்கே வேறு யாராவது பாட்டியும் பேரன் ஏதாவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா, இல்லை கிறிஸ் சார்மர் அவர்கள் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் இல்லை. ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வரைபடத்தை பாருங்கள். சமீப காலமாக டாஸ்க் ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு ஈரானை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் உதைத் ஏர்பேஸ் கத்தாரில் இருக்குல்ல, 19 KC-135, 12 KC-46, 12 F-16, 4 KC-135, அப்புறம் RC-135 அந்த இடத்துல இருக்குது. அக்டோபர் 1ஆம் தேதி நிறுத்தி வச்சுட்ருக்காங்க. அப்புறம் அல் உதைத் பேஸில் ரஃபேல் விமானங்களும் நிறுத்தி வச்சுருக்காங்க, 3 F-16 நிறுத்தி வச்சுருக்காங்க அடிஷ்னலாக. அப்புறம் போர்க்கப்பல்கள் பார்த்தோன்னா 1, 2 இருக்குது. இங்கே குறிப்பாக ஏமன் பக்கத்தில் ரெட்சி கடல் பகுதியில் ஒரு டஸ்ட்ராயர் ஒன்று இருக்குது. இன்னொரு டஸ்ட்ராயர் பார்த்திங்கன்னா அரேபியன் சி கடல் பகுதியில் 1, 2 இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த போர் விமானங்கள் கொண்டிருக்கிறது, உளவு விமானம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அது என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நேராக உக்ரைன் கிட்ட போனோம் அப்படின்னா, கரெக்டாக வின்டர் சீசன் நெருங்க உக்ரைனுடைய முக்கிய மின் நிலையங்கள் மீது அடுத்தடுத்து தாக்கல் நடத்தப்படுகிறது. 73,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பவர் இல்லாமல் இருக்காங்க ஜாப்ரோசியாவில்.
ஜாப்ரோசிஷியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உக்ரைனுமே வந்து பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க கடந்த 3 நாட்களாக. ரஷ்யா வந்து ருத்தர தாண்டவத்தை முழுமையாக முடுக்கி விட்டுருக்கிறது. 700 ட்ரோன் அட்டாக்ன்றாங்க முதல் முறையாக. உங்களுக்கு கொஞ்சம் நான் டீப்பாக டெப்த்தாக விளக்கணும்னு விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தை பாருங்கள். இது தாங்க ரயில் நிலையங்கள் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது, தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ எங்கே பார்க்குறீங்கன்னா ரஷ்யா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்கள். ரஷ்யா ஒட்டி மேலே கேஸ், எலக்ட்ரிசிட்டி அந்த பவர் சப்ளை 1 அப்படின்னு ஒரு நம்பர் 1 போட்டிருப்போம் மேலே. அந்த இடத்துல பாருங்கள், அது ஃபுல்லாகவே வந்து மெயின் இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், இந்த சார்னோவில் ரீஜியன்லேயும் சரி, இந்த இடத்துலையும் அடுத்தடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் நேராக போலந்து பக்கத்தில் வாங்க. போலந்து பக்கத்தில் அந்த ரயில் நிலையங்கள், குறிப்பாக போலந்தில் 2ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த 1, 2 அந்த இடத்துலலாம் வந்து குறிவைத்து தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஸ்பேரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று இருந்திருக்கு. அதுவும் வந்து பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்திருக்கிறது. இது எல்லாமே என்னென்னா, போலந்து பக்கம் நிகழ்த்துறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆயுதங்கள் வந்து அந்த இடத்துல தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி வந்து உக்ரைனுடைய எம்பிஸ் எல்லாம், குறிப்பாக ஜெலன்ஸ்கிலாம் போலந்து மீது என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, ஏன்னா இன்றைக்கி போலந்துடைய போர் விமானங்கள் மேலே வந்து நின்றுது, உள்ளே வந்தால் நம்ம சுற்றுலான்னு நின்றாங்க. கரெக்டாக 60 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. தாக்குதல் வந்து நம்ம எல்லைப்பகுதிக்குள்ளே வந்ததுன்னா சுட்டு வீழ்த்தலான்னு ரெடியாக இருந்தாங்க, இல்லை. ஆனால் இப்போ உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் சுட்டு வீழ்த்தலை, அப்போ உங்கள் நாட்டை மட்டும் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா போதுமா, எங்கள் நாட்டை ஏன் பாதுகாக்கலன்னு கேட்குறாரு. இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அதான் நேட்டோ நாடுகள் உள்ளே வந்த மாதிரி தெரியும். அதனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, உலகமே ஃபெயிலர் ஆகிடுச்சு, இந்த உலகமே தோற்று போச்சு, ரஷ்யாவை எடுத்து ஜெயிக்க முடியல, இதுக்கப்புறம் எதுக்கு உலக நாடுகளே எதுக்கு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இதே கித்தனா வாய் தான் கொஞ்ச நாளைக்கு முன்பு நாங்கள் அடித்த அடியில் ஏற்றுமதி செய்ய வேண்டிய ரஷ்யா இறக்குமதியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாங்கள் டிசம்பரில் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான ஒரு அஃபென்ஸ் படையை வந்து தூக்க போகிறோம். சமீப காலமாக அவர்களால் முன்னேற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள்னே அவர் புட்டனோ வந்து ஓடி வந்து அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி, வடகொரியா தான் ஆயுதங்கள் கொடுக்கறது, இல்லை ரஷ்யாவுடைய நிலைமை வந்து இதோடு முடிந்து விட்டதுன்னா சொல்லி, அதுவும் போகாத குறைக்கு பேச்சுவார்த்தை நெருகின்ற சமயத்திலே இதே புட்டனோ அவர்கள் என்ன கூறினார் என்றால், ஒத்துக்கொள்ளாதீர்கள். ஏன் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும், அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை, அந்த ஆயுதங்கள் இல்லாத குறையை போக்குவதற்காக நம்ம மண்டியிடுவதை விட இப்படி நம்ம பேச்சுவார்த்தையின் மூலியமாக வந்து விடலாம் என்ற பயம், பதற்றம் வந்து விட்டது. இனி நாங்கள் முடித்து விடுகிறோம் என்று நீங்கள் தானே ஐயா கூறினீர்கள். அப்போல்லாம் அந்த டைலாக்கெல்லாம் காதில் உங்களுக்கு விழவில்லையா? அப்போ நீங்கள் இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு 560 கிலோமீட்டர் தாண்டி ரஷ்யாவுக்குள்ள அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய எண்ணெய் கிணறு மீது அடிச்சிருக்கீங்க, பற்றி எரியுது. இதெல்லாம் அடிக்கும் போது உலக நாடுகளோட வெற்றி, அமெரிக்க ஆயுதங்களோட வெற்றி, HIMARS வெற்றின்னு அவங்கள புகழ்ந்து தள்ளுறீங்க. அடி வாங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்குது. அதுவும் சமீப காலமாக கடந்த ஒரு 2 வாரமாக ரஷ்யா வந்து புதிய டாக்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய HIMARS இருக்கட்டும், HIMARSன்ற பாருங்க, வான் தடுப்பு சாதனங்கள்லாம் இருக்குல்ல, பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ், எதுவுமே பெருசாக சக்ஸஸ் ரேஷியோ குறைந்து விட்டது. ஏதோ உள்வேலை செய்து விட்டார்கள். அடுத்த மாடர்னுக்கு வந்துட்டாங்க, அடுத்த டெக்னாலஜிக்கு வந்துட்டாங்க. இவங்களால் ஐடென்டிஃபை பண்ணி இடைமறித்து தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ உக்ரைன் தடுமாறி கொண்டிருக்கிறது. இதை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. உக்ரைனுடைய கவலை என்னென்னா, 13,000 பண்ணிங்க 13,000 பண்ணிங்க ட்ரோன் தாக்குதலில் எரிஞ்சு தீக்கரையாக ஆகி போச்சுங்க. எப்படிங்க அதை எவ்வளோ சாப்பிடுவாங்க, யார் என்ன எப்படி சாப்பிடுவாங்க சொல்லுங்கள் ஐயா. பன்றி பொறுத்தவரைக்கும் வறுத்த பன்றின்னா கொளுத்த பன்றி வலுத்த லாபம்னு ஏதோ டைலாக் வரும்னு நினைக்கிறான்னு. நார்மலாகவே பன்னிக்குட்டிங்கெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோயா, ஐ திங்க் 3-4 மாதங்கள் அவ்வளோதாங்க. போட்டால் பயங்கரமாக போடும், சும்மா 15-20 போடுதெல்லாம். அடுத்து 3 மாதம் தான் கேப் இருக்கும், அடுத்து குட்டி போட்டுரும். வருஷத்துக்கு 3 ஈல்டு 4 ஈல்டு கொடுக்கும் பன்னிலாம். அதனால தான் எப்போவுமே பன்னி பண்ண வச்சா நல்ல லாபங்க. அது நம்ம வேறு வகையில் என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சமுதாயம் நம்மளை ஏற்றுக்காது. சமுதாயத்தை ஒன்றி நம்ம வாழணும் அப்படின்னா ரிஸ்க்கு. சமுதாயம் ஒன்றி இல்லாத ஒரு பன்னி பண்ணை நேச்சுரலாக வச்சுங்க அப்படின்னா யார் இருந்தாலும் சரி அவங்க கோட்டீஸ்வரங்க. அந்த அளவுக்கு குட்டி போட்டு தள்ளும். அந்த பன்னி உங்களை என்ன பண்ணிச்சு சொல்லுங்கள், இல்லை என்ன பண்ணிச்சு சொல்லுங்கள், இப்படி கொன்று குவித்திருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இது ஐரோப்பாவை வாட்டி வதைக்கின்ற இந்த ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாமே பிடிக்கப்பட்ட நபர்கள் ஒருவர் கூட ரஷ்யாவிற்கு சம்பந்தம் இருக்குது என்று நிரூபிக்க முடியவில்லை. எல்லாமே டூரிஸ்டாக வந்திருக்காங்க,
டூரிஸ்ட் வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரோன் கேமரா வைத்திருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் நம்மளே போனோம்னா ட்ரோன் கேமராவோட தானே போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நபர்களை தான் பிடிச்சிட்டு இன்ன வரைக்கும் இவங்க பதவிட்டு இருக்காங்க. ஒரு சில பகுதியில் வந்து ட்ரோன் பறக்கக்கூடாத பகுதியெல்லாம் வந்து பறக்க விட்டுருக்காங்கன்னு இருக்காங்க. அப்போ நம்ம ஆர்கேல சொன்ன மாதிரி தான் பதற்றத்தின் உச்சியில் ஏதோ தனிநபர்கள் வந்து கொஞ்சம் ட்ரோன் லொக்கேஷன் எடுக்கணும்னு பறக்க விட்டாங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் பிடிக்கிறீங்க. அப்படின்னா வேர்ல்டுலேயே அதிகமாக ட்ரோன் கேமரா பறக்க வருது சீனா தான்றாங்க. அப்போ சீனாலாம் பயந்தாங்கன்னா எத்தனை லட்சம் பேர்த்த பிடிக்கிறதுன்னு நான் நினச்சி பார்த்தேன் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் நான் யாராவது டூரிஸ்ட் போகிறவங்களா இருந்தால் கூட ஐரோப்பாவுக்குள்ளார உங்கள் ட்ரோன் கேமராவை பறக்க விடாதீங்க. இன்றைக்கி எல்லா யூடியூபர்ஸுமே வந்து ட்ரோன் கேமரா வைத்துருக்காங்க. குறிப்பாக அந்த வீலாக வைத்து போடுறவங்க மீதி எல்லாருமே பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. நம்ம இருக்கிற செல்லை வச்சுட்டு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நான் மற்றவங்கள சொல்கிறேன். நான் அவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, ஐரோப்பாவுக்குள்ளே போகாதையும் கைது பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இனி வந்து ஸ்வீடன் போன்ற நாடுகளை வந்து இப்படி பறந்துகிட்டே இருக்கும். ட்ரோன் வந்ததுன்னா அடித்து தும்சம் பண்ணிடலான்னு இருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனும் என்ன பண்ணியிருக்காங்க, முனிஷ் பகுதியில் வந்து பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் அட்டாக்கிங் சிஸ்டத்தை வந்து நிறுத்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பைடன் காலத்தில் புதிதாக எண்ணெயினுடைய கிணறுகளை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிட்டார். ஏன்னா ஓபக் ப்ளஸ் நாடுகளே போதும்னு சொல்லிட்டு எண்ணெய் விலங்குகளை சுரண்ட வேணான்ட்டாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து அதை நீக்கிட்டு பெரிய அளவுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. கோர்ட்டில் போயிட்டு எதிர்ப்பு வழக்கு போட்டாங்க. பட் அது வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலை, ஓகேன்னிட்டாங்க. ஸோ இது ஃபைனலாக அந்த வீடியோ பதிவு பாருங்கள். எப்போவுமே வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த டைமுக்கு இந்த இடத்துல வெளியே வராதிங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு ஒரே ஆர்வமாக இருக்கும். ஆஹா மிக கனமழை பொழிய போகிறது, மக்களே ரெட் அலர்ட், விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னா அந்த ஆர்வம் வந்து அவங்களை விட்டே வைக்காது. பட் இன்று சீனாவை தாக்கிய புயல் யாங்ஜியாங் அப்படின்ற ஒரு மாகாணத்தில் அது வந்து மோட்மோ அப்படின்ற புயல். இந்த மோட்மோ இல்லை மேட்மோ, இந்த மேட்மோ அப்படின்ற ஒரு புயலோட தாக்கத்தை தான் பார்க்குறீங்க. பெரிய அளவுக்கான ஃப்ளட்டை பார்க்க முடியுது. இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே நம்ம வெஸ்ட் பெங்காலில் பெரிய மழை, அப்புறம் பீகாரில் பயங்கரமான மழை பொழிவு. வெஸ்ட் பெங்காலில் 14 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. 3-4 பாலங்கள் வந்து அடித்து சென்றதாக வந்து இன்றைக்கி காலைல ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படியே இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் நேபாளில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான மழை பொழிவை பார்க்க முடியுது. நேபாளில் வந்து 45 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் வளைச்சி கும்மி கொண்டிருக்கிறது இந்த மலை, குமுறு என்று குமுறி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. தொடர்ந்து இந்தோனேஷியாவில் பொல என்று பொழந்து கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு, அதுவும் கொஞ்சம் கூட குறையாமல் தாக்கி கொண்டிருக்கிறது என்று கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.